இன்னைக்கு நவராத்திரியினுடைய 5ஆம் நாள் பஞ்சமி திதி. இன்றைய தினம் 6 வயது சிறுமியை அழைத்து வைஷ்ணவி ரூபமாக அவளை பாவித்து அவளை இருத்தி நம்ம வீட்டுக்கு அழைத்து அவளுக்கு பெருமை செய்யக்கூடிய தினமாக அமைகிறது. நல்ல மனோரஞ்சித பூவினால் அலங்காரம் செய்யலாம். அதே மாதிரி இன்றைய தினம் என்ன ராகத்துல பாடினா நம்ம எல்லாம் ஆக்கர்ஷிக்கக்கூடிய அந்த மோகினி வடிவத்தை நம்மால் ஆக்கர்ஷிக்க முடியும் அப்படின்னா பந்துவராளி ராகம். தெய்வத்தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நவராத்திரியினுடைய 5ஆம் நாள் பஞ்சமி திதி. அம்பாள் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு வடிவம். என்ன வடிவம் சொல்லுங்க பாப்போம். மோகினி வடிவம். பெருமாள் மட்டும்தான் மோகினி வடிவம் எடுத்தார்ன்றது இல்ல, அம்பிகையும் மோகினி வடிவம் எடுத்திருக்கிறார். நம்ம எல்லாம் ஆக்கர்ஷிக்கக்கூடிய ஒரு வடிவம், எல்லா உயிர்களையும் தன்பால் ஈர்க்கக்கூடிய ஒரு வடிவம். நவதுர்கைகள்ல ஸ்கந்தமாதா என்கின்ற திருநாமத்தோடு அவதாரமாக எடுத்து அழகாக காட்சி தருகிறாள் அம்பிகை. இதுல இன்றைய தினத்துக்கு நிறைய விசேஷம் உண்டு. பொதுவா அம்பாளுக்கே பஞ்சமி அப்படிங்கிற பேரே உண்டு. ஆமா, 5ஆம் நாள் அப்படிங்கிறது, அதுவும் வளர்ப்பிறையில பஞ்சமி அப்படிங்கிறது சமுதாயத்துல மங்களகரமான காரியங்களை தொடங்கக்கூடிய நாள். இப்போ புதுசா ஒரு கணக்கு எழுதுறதோ, ஒரு திருமணத்திற்கு திருமண ஓலை நிச்சயதார்த்தம் பண்றதோ, ஒரு புது வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதோ, எல்லாமே இந்த வளர்பிறை பஞ்சமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒண்ணு. ஆனால் இந்த தேவி பாகவதத்துல தேவி மகாத்மியம் சொல்லக்கூடிய இந்த 9 நாட்களில் இன்றைய தினம் சும்ப நிசும்பர்கள் என்கின்ற 2 அரக்கர்கள், அவர்கள் அம்பிகையினுடைய ரூபத்தை பார்த்து மோகம் கொண்டு அவளை தவறாக நினைத்து அவங்களுடைய அந்த தூதர்களை அனுப்புறாங்க. அதுக்கு பிறகுதான் அம்பிகை இறங்கி அவர்களை சம்ஹாரம் செய்கின்றாள். அப்படி தூதர்களை அனுப்பிய தினம் இன்றைய தினம். அதோடு மட்டும் இல்ல, ஸ்ரீ லலிதாம்பிகை அவதரித்த தினம் இந்த தினம் அப்படிங்கிறதும் லலிதாம்பிகையினுடைய அந்த பெருமைகள் சொல்லக்கூடிய நூல்கள் சொல்லுகின்றன. இன்றைய தினம் 6 வயது சிறுமியை அழைத்து வைஷ்ணவி ரூபமாக அவளை பாவித்து அவளை இருத்தி நம்ம வீட்டுக்கு அழைத்து அவளுக்கு பெருமை செய்யக்கூடிய தினமாக அமைகிறது. இன்றைய தினம் கடலை மாவு வைத்து கோலம் போடுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். அதுலயும் வாசனை தைலங்கள் அதிகமா பயன்படுத்தணும். வீடு கமகமான நல்ல தருமணத்தோடு இருந்தா அதனுடைய அந்த சூழலே நமக்கு பாசிட்டிவா இருக்கும் இல்லையா, அது மாதிரி இருக்கும். நானும் பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப நேரமா. இன்னைக்கு முக்கியமான விஷயத்த பத்தி பத்மா இன்னும் வரவே இல்லையே. ஏன்னா நேத்தெல்லாம் பேசுற போது உடனே நைவேத்தியத்தை பத்தி சொன்னீங்க, இன்னைக்கு இது வரைக்கும் அமைதியா இருக்கீங்க. நைவேத்தியத்தை பத்தி பேசின உடனே மத்த விஷயங்கள்லாம் கண்ணை மறைக்குதுன்னு சொல்றீங்க, அதனால கேட்டதுக்கு அப்புறம் சொல்லலான்னு அமைதியாவே இருக்கேன். சரி, நான் இனிமே அப்படி சொல்லல. இப்ப சொல்லுங்க, இன்னைக்கு என்ன நைவேத்தியம் பண்றோம்? எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சர்க்கரை பொங்கல், அப்புறம் தயிர் சாதம், பால் சாதம், அப்புறம் பூம்பருப்பு சுண்டல். பழங்கள்ல பாத்தீங்கன்னா இன்றைக்கு மாதுளை. நம்மளுடைய உடலுக்கும் சரி நம்முடைய உள்ளத்துக்கும் சரி அதை செறிவூட்டக்கூடிய பழமாக இருக்கக்கூடிய மாதுளம் பழம் இன்னைக்கு நைவேத்தியமா வைக்கலாம். இன்னைக்கு அம்பாளுக்கு நல்ல மனோரஞ்சித பூவினால் அலங்காரம் செய்யலாம். மனோரஞ்சித பூங்கிறது ஒரு தெய்வீக நறுமணம் இருக்கக்கூடிய பூவு. மனோரஞ்சித மலர், அப்புறம் இந்த லிங்க புஷ்பம், குவளை மலர், இது ஒன்னொன்னும் ஒவ்வொரு விதமான நல்ல தெய்வீக மனம் உடையது. அதுல குறிப்பா இந்த தாவரங்கள் நல்ல பூமியில, அதாவது நல்ல நிலத்துல மட்டும்தான் விளையும். அங்க ஒரு துர்சக்தி இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல மனோரஞ்சிதமோ குவளைப்பூவோ நாகலிங்க மரமோ வளராது. அது இருக்கிற இடமே ஒரு தெய்வீகமா இருக்கும். ஒருவேளை மனோரஞ்சிதம் கிடைக்காட்டி இன்னைக்கு கதம்ப மலர்களால அம்பிகைக்கு நம்ம அலங்காரம் செய்யலாம். இந்த பூக்கள்லாம் ஏன் இன்னும் நம்ம வலியுறுத்தி சொல்லணும்னா, வரக்கூடிய அந்த சமூகத்துக்கு இவ்வளவு வெவ்வேறான பூக்கள் இருந்திருக்கிறது, இதை கொண்டு நாம் இறைவனை வணங்கி இருக்கிறோம்ன்ற ஒரு அறிவும் தெளிவும் கூட இல்லாம போயிருமோன்னு ஒரு விஷயம் இருக்கு. பாரிஜாத பூ கூட தெரிய மாட்டேங்குது இப்ப இருக்கக்கூடிய. தேவலோகத்துல இருந்து இறங்கி வந்த மலர்ல. அது மாதிரி நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமும் பொறுப்பும் நமக்கு இருக்கு. அதே மாதிரி இன்றைய தினம் என்ன ராகத்துல பாடினா நம்ம எல்லாம் ஆக்கர்ஷிக்கக்கூடிய அந்த மோகினி வடிவத்தை நம்மால் ஆக்கர்ஷிக்க முடியும் அப்படின்னா பந்துவராளி ராகம். பந்துவராளி ராகத்துல பாட்டு பாடலாம். சரி, அதே போல அம்பாளுடைய இந்த வடிவம், மோகினி வடிவம்ங்கிறது இருக்கே, அது அதிரூப சுந்தரி.
அவளுடைய மேனி அழகை நாம பாதாதி கேசம் கேசாதி பாதம் அதை வர்ணிக்காதவர்களே இருக்க முடியாது என்று சொல்லுவார்கள். அதை பார்க்க 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 காண கண் கோடி வேண்டும். எந்த வயதுல இருந்து நாம அம்பிகையை வணங்கினாலும் சரி, அம்பிகையினுடைய அந்த சிரசுல இருந்து வச்சிருக்கிற கிரீடத்துல ஆரம்பிச்சு பாதத்துல இருக்கக்கூடிய அந்த சலங்கை வரையிலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான அழகு. இந்த பாதத்துல சலங்கைன்னு சொன்ன உடனே இன்னைக்கு நாள்லதான் லலிதாம்பிகையினுடைய அவதார தினம்னு சொன்னேன் இல்லையா, அந்த பாத சலங்கைக்கும் அதுக்கும் ஒரு சின்ன தொடர்பான செய்தி நினைவுக்கு வருது. நம்ம தமிழ்நாட்டுல திருமியச்சூர் என்கின்ற ஒரு ஊர் இருக்கு. அது மயிலாடுதுறையில இருந்து கும்பகோணம் வர்ற பகுதியில பேரளத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கு. அந்த இடத்துல திருமியச்சூரில் மேகநாத சுவாமியும் ஸ்ரீ லலிதாம்பிகையும் குடிகொண்டு அருள் பாலிச்சிட்டு இருக்காங்க. அந்த திருத்தலத்துக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா, யமதர்மனுடைய பிறந்த தலமா அது. எல்லாரும் திருக்கடையூர் அபிராமி அன்னை திருக்கோயில்ல, அமிர்தகடேஸ்வரர் கோயில்ல போய் சஷ்டிப்த பூர்த்தி சதாபிஷேகம் எல்லாம் செஞ்சு வழிபாடு செய்யறோம் இல்லையா. ஏன்னா மார்க்கண்டேயருக்கு கிடைச்ச மாதிரி சிவரஞ்சீவி பதவி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. எனக்கு ஒரு பெரியவர் சொன்னாரு, அங்க போய் என்ன நம்ம பலன் அடையிறோமோ அதை விட அதிகமாவே இங்க மேகநாத சுவாமியினுடைய சன்னிதானத்துல வச்சு சஷ்டிப்த பூர்த்தி செஞ்சாலோ அல்லது பீமரத சாந்தி செஞ்சாலோ சதாபிஷேகம் செஞ்சாலோ அதை விட அதிகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு அங்க ஒரு பெரியவர் எனக்கு சொல்லியிருந்தாரு. முக்கியமா என்னன்னா, லலிதாம்பிகை கோவில்ல அந்த அம்பாள் பாதம் இருக்கு இல்லையா, அந்த கல் விக்கிரகத்திலேயே 11.5 இன்ச் அளவுக்கு நல்ல நீளமான கொலுசை கல் விக்கிரகத்துல காலை மடக்கி ஒரு காலை தொங்க போட்ட நிலையில அம்பாள் இருப்பாங்க. அந்த இதுல கல் விக்கிரகத்துக்குள்ள நீங்க கொலுசை அப்படி உள்ள விட்டு காலுக்கு மாட்டி விடலாம். அப்படி ஒரு விக்கிரகம் சிற்ப சாஸ்திரத்துப்படி அந்த காலத்திலேயே செஞ்சிருப்பாங்க அந்த இடத்துல. ரொம்ப அழகு. அதே மாதிரி ஸ்கந்த மாதா அப்படிங்கிற அந்த வடிவம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். ஹிரண்ய கர்ப்பமாக கருவிட்டு இருக்கக்கூடிய தாயாக இருக்கா. இங்க குழந்தை ஈன்ற பிறகு ஒரு தாயினுடைய வடிவமாக இருக்கிறார். இப்போ தாய்க்குரிய ஒரு பெரிய வலிமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த விதமான ஒரு கடினமான சூழ்நிலை வந்தா கூட ஒரு தாய் அது சமாளிக்கக்கூடிய திறன் படைத்தவளாக இருக்கிறாள். அந்த அறிவுரையை, அந்த ஒரு வழிகாட்டுதலை தரக்கூடியவளாக இந்த ஸ்கந்த மாதா விளங்குகிறாள். நாம் வேண்டக்கூடிய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய வடிவமாக இந்த மோகினி வடிவம் இருக்கிறது. இப்படி நமக்கு விருப்பங்களையும் நிறைவேற்றி வரக்கூடிய சவால்களை சமாளிக்கக்கூடிய திறனையும் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக நீங்க சொன்னீங்களே ஆரம்பத்திலேயே, பஞ்சமின்றது எப்படி ஒரு புது விஷயத்தை தொடங்குவதற்கு உரிய ஒரு தினம்னு. அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விருப்பங்கள் நிறைவேறுகிறது, அதை சமாளிக்கக்கூடிய திறனை வளர்க்கக்கூடிய வடிவங்களாக இன்றைய தினம் நமக்கு அம்பாள் அருள் பாலிக்கிறாள். அதனாலதான் பஞ்சமி பஞ்சபூதேஷி என்று சொல்லுவார்கள் லலிதா சஹஸ்ரநாமத்துல. அப்போ அவளே பஞ்சமி வடிவமாகவும் இருக்கிறாள், பஞ்சபூதங்களையும் வடிவமாகவும் இருக்கிறாள் என்பது அதனுடைய பொருளாக இருக்கிறது. இப்படி தேவியை பற்றி அம்பாளை பற்றி பேச பேச நமக்கு நேரம் போறதே தெரியலையே. ஆமா, இன்னைக்கு எல்லாருக்கும் வெத்தலை பாக்கு கொடுக்கற அளவுக்கு நேரம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கேட்டவங்களுக்கு ரொம்ப பயனா இருந்திருக்கும். மீண்டும் நாளைய தினம் இன்னும் தொடர்ந்து 10ஆம் நாள் வரை அம்பிகையின் மகிமைகளை எல்லாரும் நாம ரசிக்க போறோம்.